கடவுள் என்று சொல்வோம். இவரே நம் ஆண்டவர் என்று சொல்வோம். இவருக்கு நாம் என்றும் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரை ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரை மாற்றியோடு இங்கு நம்மை காப்பவரை மகிமையோடு நம் முன்னே இருக்கின்றார். நம்மை படைத்தவரை ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரை மாற்றியோடு இங்கு நம்மை காப்பவரை மகிமையோடு நம் முன்னே இருக்கின்றார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இல்லம் செல்வோம். நிறைந்தோடவே நம் வெற்றி கடலையாய் பாய்ந்தோடவே நம் முகம் மகிழ்வாரை மலர்ந்திடவே நம் நெஞ்சம் மிக்கத்தால் நிறைந்திடவே மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறி வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கி அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்து நம் இயேசு பிறந்து விட்டார். மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறிட வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கி அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்து நம் இயேசு பிறந்து விட்டார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இல்லம் செல்வோம். நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோம். ஏனெனில் நம் மீட்பர் உலகில் பிறந்துள்ளார். இன்று நமக்கு விண்ணகத்திலிருந்து உண்மையான அமைதி இறங்கி வந்தது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இம்மானுவேல் என்னும் பெயரை தாங்கி என்றும் நம்மோடு இருக்கும் ஆண்டவரின் சன்னிதானத்தில் ஒன்று கூடி இறைவனின் திருமகனாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்புடனும் மகிழ்வுடனும் கூறிக்கொள்கின்றோம். மார்கழி குளிரினில் மாபெரும் மகிழ்வின் மறையுண்மையாக மாபரன் மாமரியின் மழலையாக மண்ணகத்தில் மனு உருவாக மலர்ந்து மனித மாண்பினை மீட்டெடுக்க மானுடத்திற்கு விடுதலை அளிக்க இறை திருவுளம் மண்ணில் நிறைவேற்ற நமக்காக நம்மீது கொண்ட பேரன்பின் பொருட்டு மானிடராக பேரொளியாக நம்மிடையே வந்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் இறைவனின் வெகுமதியாகும். ஆனால் இங்கே இறைவன் தன் மகனை நமக்கு வெகுமதியாக பரிசாக ஏன் தன்னையே நமக்காக பகிர்ந்து கொண்டார். இருளினின்று ஒளியின் பாதையில் பயணித்திட பாமரனாக பாலன் பிறந்திருக்கின்றார். வறுமையில் வாடுவோருக்கு நாம் பொருளை பகிர்ந்து கொடுக்கலாம். உறவுகள் இன்றி நட்புகள் இன்றி தனிமையில் வாடுவோருக்கு நாம் நேரத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். கோபத்தில் சிதறிய நாம் உலகினருடனும் உடன் வாழ்பவர்களோடும் பகிர்ந்து கொள்வோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் இயேசுவோடு இணைந்து பகிர்வின் மனிதர்களாய் மாறவும் நம்மை தேடி வந்த அவரை நம் வாழ்வின் மையமாக இதயத்தில் ஏற்றிடவும் அருள் வேண்டி இப்புனித திருப்பலியில் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு
நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம், கடவுளிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானுதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் இந்நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவில் இவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நேரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நாம் பவனியாக பாலன் இயேசுவை நமக்கு முன்பாக அழைத்து வர இருக்கிறோம். பாலன் இயேசுனுடைய பிறப்பை அறிவிக்க திருவருகை காலத்தின் 4 வாரத்திலும் நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்று அறிவித்த வானதூதர்களையும் இயேசுனுடைய பிறப்பை அறிவிக்கிற 5ஆம் வானதூதரும் பவனியாக வருவார்கள். அவர்களை தொடர்ந்து நம்முடைய குடிலை அலங்கரிக்க நாம் ஏற்பாடு செய்திருக்கிற முளைப்பாரியை சுமந்தபடி அன்பிய பொறுப்பாளர்கள் பவனியாக வருவார்கள். எனவே இந்த பவனியிலே நாம் கலந்து கொள்வோம். பாடலோடு பாலன் இயேசுவை நாம் அழைத்து வருவோம். தன்னானே தான நன்னே தானானே தான நன்னே தானே தான நன்னே தானானே தான நன்னே. தன்னானே தான நன்னே தானானே தான நன்னே. தன்னானே தான நன்னே தானானே தான நன்னே. கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு முளைப்பாரி எடுத்து வாங்க. கிறிஸ்மஸ் நாளைக்கு முளைப்பாரி எடுத்து வாங்க. ஆண்டவரை பாடிக்கிட்டு ஆளு பொண்ணா தூக்கி வாங்க. ஆண்டவரை பாடிக்கிட்டு ஆளு பொண்ணா தூக்கி வாங்க. நத்த போல நடக்காம தாளத்தோடு சேர்ந்து வாங்க. போல நடக்காம தாளத்தோடு சேர்ந்து வாங்க. பாலன் இயேசு பிறந்துட்டாரு செய்தி சொல்ல நீங்க வாங்க. பாலன் இயேசு பிறந்துட்டாரு செய்தி சொல்ல நீங்க வாங்க. தன்னானே தான நன்னே தானானே தான நன்னே. 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 மரிசூசை மகனாக பிறந்தாரு இயேசு பாலன். பூசை மகனாக பிறந்தாரு இயேசு பாலன். வானதூதர் பாட்டாலே அறிஞ்சாங்க இடையர்களும். வானதூதர் பார்த்தாலே அறிஞ்சாங்க இடையர்களும். விண்மீன்கள் வழிகாட்ட ஞானிகளும் வந்தாங்க. விண்மீன்கள் வழிகாட்ட ஞானிகளும் வந்தாங்க. முளைப்பாரி சுமந்துக்கிட்டு நீங்களும் தான் வாருங்களே. முளைப்பாரி சுமந்துக்கிட்டு நீங்களும் தான் வாருங்களே. தன்னானே தான நன்னே தானானே தான நன்னே. தன்னானே தான நன்னே தானானே தான நன்னே. தன்னானே தான நன்னே தானானே தான நன்னே. தன்னானே தான நன்னே தானானே தான நன்னே.
தன்னானே தானே தானானே தானே தன்னானே தானனனே தானானே தானனனே தன்னானே தானே தானானே தானே தன்னானே தானனனே தானானே தானனனே தன்னானே தானே தானானே தானே தன்னானே தானனனே தானானே தானனனே தானே தானே தானானே தானே இனியவர்களே, இயேசு பாலன் பிறந்த இந்த மகிழ்வை உன்னதங்களிலே கீதம் பாடி மகிழ்ச்சியோடு அறிவிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனை. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றலிலே வல்லவரே, தந்தையே, இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே, 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 தந்தை நின்று உதித்தவனே, தந்தை நின்று உதித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, இந்த சாட்டை ஏற்றவே. தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் கேட்பரே, இறங்குமையா என் மீது, இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர், 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, ஆ, ஆமென். ஜெபிப்போமா. இதய அமைதியே இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராகும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முன்னுரை. காரரில் நடந்த மக்கள் மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. எனவே மக்கள் மகிழ்ச்சியை அக்களிக்கிறார்கள். ஏனெனில் இன்று நமக்கு மீட்பர் பிறந்துள்ளார். அவர் ஆட்சி வலிமை மிக்கது, அமைதி நிறைந்துள்ளது, நீதி செழித்தது, என்றும் நிலை பெறாதது என வரவிருக்கும் அரசரை பற்றி எசையா இறைவாக்கினர் கூறும் வாசகத்திற்கு ஆர்வமுடன் செவிமடுப்போம்.
முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2, 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. காரிருளில் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்வுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்வார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தாடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் செங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டு உள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தொகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நிறைந்திடட்டும். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. பெத்லகேம் ஊரில் மாமரியின் குடிலில், மாமரியின் மடியில் மாமரியின் கருத்தில். பெத்லகேம் ஊரில் மாமரியின் குடிலில், மாமரியின் மடியில் மாமரியின் கருத்தில். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் அருள் நம்மீது பொழியப்பட்டுள்ளது. இவ்வருளை வளப்படுத்த நாம் தீமையை களைக்க வேண்டும். ஏனெனில் இயேசுவின் மாட்சி வெளிப்பட போகிறது. எனவே நாம் நம்மையே தூய்மையாக்க வேண்டும் என அறிவுறுத்தும் இவ்வாசத்திற்கு கவனமுடன் செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நாம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடியிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் முதல் 14 இறைவார்த்தைகள்.
அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு முன்வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரோடு சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கரங்கள் தட்டி ஆண்டவருடைய பிறப்பு விழா மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். சத்தமா? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிறப்பு மகிழ்ச்சியை தர வேண்டும், அமைதியை தர வேண்டும். குடும்பத்தில், நம்முடைய உள் மனதில், சமூகத்தில் என எங்கும் அவருடைய பேரன்பு யாவித்து இருக்க வேண்டும் என்று பல்வேறு வேண்டல்களோடு இந்த பிறப்பு விழாவை ஆவலாக காத்திருந்தோம். இன்று இயேசு குழந்தையாக நமக்கு பிறந்திருக்கிறார். இந்த பிறப்பு விழா நமக்கு விடுக்கும் சவால் என்ன என்பதை நாம் சிந்திப்போம். ஏமம்பட்டியில் ஒரு கேள்வியோடு என்னுடைய மறையுரையை தொடங்கினேன். கடவுள் எதற்காக தன் ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு மனிதராக அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இதை பற்றி நம்ம சிந்தித்திருக்கிறோம். கண்டிப்பாக மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். போன வருஷம் திருவருகை காலத்தில் 4வது வாரத்தில் உங்களுக்கு கடவுளின் அன்பை பற்றி நான் மறைவுரை வைத்தேன் என்பதை கடந்த வாரம் நான் நினைவூட்டினேன். கடவுள் தன் ஒரே மகனை எதற்காக மனிதராக இம்மண்ணுலகத்திற்கு அனுப்பினார் என்று. எதற்காக? பேரன்பின் நிமித்தம், நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் தன் ஒரே மகனை கடவுள் மண்ணுலகத்திற்கு அனுப்பும் அளவுக்கு திருவுளமானார் என்று வாசித்தோம். அந்த கடவுளின் பேரன்பு எத்தகையது அப்படின்னா, படைப்பவராக, தந்தையாக, தாயாக, மனைவி, கணவராக எப்படியெல்லாம் நம்மை அன்பு செய்தார் என்றும் இறுதியாக தன் ஒரே மகனை அனுப்பினார் என்றும் நாம் வாசித்தோம். இப்போ ஒரு கேள்வியோடு நம்முடைய மறைவுரை சிந்தனையை தொடங்குவோம்.
இயேசு எதற்காக குழந்தையாக மனிதராக இம்மண்ணுலகில் பிறக்க வேண்டும்? சரி, கடவுள் ஆசைப்பட்டார் தன் ஒரே மகனை இந்த மண்ணு உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கடவுள் ஆவல் கொண்டார், அனுப்பினார். இயேசு ஏன் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா, யோவான் நற்செய்தியில வாசிக்கிறோம், தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன? நானும் பேரன்பு காட்டவே வந்திருக்கிறேன். எப்படி அப்படின்னா, இதுவரை கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்தார், ஒவ்வொரு பொழுதும் தேடி வந்தார். நாம் பாவம் செய்து குற்றம் புரிந்து தவறிழைத்து அவரிடமிருந்து பிரிந்து போன ஒவ்வொரு கணமும் நம்மை தேடி வந்தார். எப்படியெல்லாம் தேடி வந்தார்? அந்த உறவை மீண்டுமாக மீட்டுருவாக்கம் செய்வதற்கும், பிரிந்து போன அல்லது தொலைந்து போன அந்த உறவை தேடி தேடி மீட்டெடுத்து மீண்டுமாக நல்லுறவில் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இப்படி ஒரு கேள்வி எழுப்போம், உண்மையாகவே இயேசு எதற்காக பிறந்திருக்க வேண்டும்? நம்முடைய பாவத்திற்காகவா? நம்முடைய பாவத்திற்காகவா? பாவத்திற்காக என்று ஒரு இறையியல் வாதம் இருந்தாலும் கூட நம்முடைய பாவத்தை நாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக பிறந்தார், பாவத்திற்காக அல்ல. இப்போ எப்படின்னா, நான் பாட்டில் ஊர் சுற்றுவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், என்னன்னாலும் பண்ணுவேன், ஊரில் இருக்க எல்லா களவாணித்தனமும் பண்ணுவேன். ஆனால் மேலிருந்து இயேசு எனக்காக பிறந்து வருவார். இது சரியா? நியாயமா? அப்போ இந்த பாவத்தின் விளைவாக கடவுளின் அன்பை நான் உணரவில்லை, கடவுளின் அன்பை நான் அனுபவிக்கவில்லை, கடவுளின் உறவில் நான் இணைந்திருக்கவில்லை. ஆகவே மீண்டுமாக நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் உறவில் இணைத்து வைக்கவே இயேசு வந்திருக்கிறார். அந்த அன்புறவை மீட்டுருவாக்கம் செய்யவே இயேசு பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இது எப்படி இதை புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு ஆசையா பாசமா எல்லாவற்றையும் கொடுத்து கொடுத்து வளர்த்த புள்ள, அவ்வளவு அன்பா அவ்வளவு அக்கறையா கேட்டதெல்லாம் செய்து நன்றாக படிக்க வைத்து வளர்த்த புள்ள. அது பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம். தற்போதைக்கு உதாரணத்துக்கு பெண் பிள்ளை என்று எடுத்துக்கொள்வோம். நான் அதுக்காக ஆண்களை அப்படியே விடலை, அவர்களையும் நான் இணைத்துக் கொள்கிறேன். என்ன செய்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு அம்மா அப்பா வேண்டாம், எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பையன் கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி வளர்த்த அன்பை இதுவரை தாயும் தந்தையும் பார்த்து பார்த்து செய்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்து தனக்கு பிடிச்ச பையனோட வாழப்போகுது. தப்பு ஒன்றும் இல்லை, சரிங்களா? இப்போ அந்த அம்மா அப்பா மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்க. இந்த பிள்ளை எப்படிலாம் வளர்த்தேன், பாசத்தை அள்ளி அள்ளி கொடுத்தனே, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இந்த பிள்ளைக்காத்தானே நான் வாழ்நாள் ஃபுல்லாக உழைத்தேன், அப்படிலாம் மனசு பரிதவிக்கும். இப்படி என்னை அவமானப்படுத்தி விட்டு என்னுடைய எல்லா ஒட்டுமொத்த இன்பத்தையும் தூக்கி எறிந்து விட்டு, மகிழ்ச்சியும் தூக்கி எறிந்து விட்டு இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். அதே புள்ள ஒரு சில ஆண்டுகள் கழித்து கண்ணீரோடு கதறி அழுது கொண்டு அப்பா அம்மா அப்படின்னு வரும்போது தூரம் அடிப்பேரு, எங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்றதில்ல. ஐயோ என் பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கட்டி தழுவி என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறோம். உண்மைதானே? ஏன்? எதற்கு? அன்பு, வேற ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை அக்குழந்தை நம்மை அவமானப்படுத்தியிருக்கலாம், ஊர் முன்பாக நம்மை உண்மையாகவே தூக்கி எறிந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த அன்பில் குறையில்லை. ஏனெனில் அவள் என் மகள், என் மகன், அவள் மேல் நான் வைத்த அன்பு என்பது அளப்பரியது. அது ஒருபோதும் குறையில்லை, தவறில்லை. ஆகவே தன் பிள்ளை என்னை நோக்கி ஓடி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா பகையையும் அவமானங்களையும் உள்மன காயங்களையும் ரணத்தையும் தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்கிறோம்?
அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ நம்ம செய்கிறோம். பார்க்குறேன், கண்கூடாக பார்க்குறேன். நிறைய வீடுகளில், குடும்பங்களில் இது நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதே போலதான் எத்தனை முறை கடவுளை தூக்கி எறிந்தாலும், எத்தனை முறை கடவுளின் அன்பையும் அரவணைப்பையும் இருப்பையும் மன்னிப்பின் பேரன்பையும் இரக்கத்தையும் நான் புரிந்து கொள்ளாமல் தூக்கி எறிந்தாலும் மீண்டும் மீண்டுமாக அவர் வந்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பெரிய பேரதிசயம்! நீங்க இதை விவிலியத்துல பல இடங்கள்ல நம்ம வாசிக்க கேட்கலாம். குறிப்பா யாக்கோபு எசையா புத்தகத்துல நம்ம அதை வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எசையா மூத்த பையன். யாக்கோபு இஸ்ரேல் வழக்கப்படி யாருக்கு தலைமகன் உரிமை போகணும்? மூத்த பையனுக்கு போகணும். யாருக்கு போயிருக்கணும்? ஏசாவுக்கு போயிருக்கணும். ஆனா யாருக்கு கிடைக்குது? நல்லா கவனிங்க. இப்போ இந்த தலைமகன் உரிமை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை ஒருவன் புடுங்கி கொள்றான்னா அது எவ்வளவு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க அந்த தலைமகன் உரிமையை அழகா அது சொல்லுவாங்க. தலைமகன் உரிமை நான் வாசிக்கிறேன்னு அதை தெரிஞ்சாதான் ஏன் யாக்கோபு மேல ஏசாவுக்கு கோபம் அப்படின்னு புரியும். சரிங்களா? இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். இப்ப நல்லா கவனிங்க. வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன்! பயங்கரமான ஆசீர்வாதம். யாருக்கு கிடைச்சிருக்கணும்? ஏசாவுக்கு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை யார் தட்டி பறிக்கிறா? யாக்கோபு. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உற்றன் சோதருக்கும் தலைவன் நீ ஆவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வானுயரக வாழ்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உன்னை ஒருவன் சபித்தால் அவன் உண்மையாகவே சாபம் பெறுவான். உன்னை ஒருவன் வாழ்த்தினால் அவன் வானுயரும் வாழ்வான். உன் அன்னையின் புதல்வர்கள் உன்னடி பணிந்திடுக. இந்த உலகமே உன்னடி பணிந்திடுக அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதத்தை ஒருவன் தட்டி பறித்தால் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வீடுல ஒரு 1.5 அடி தான் நிலம். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் யாராவது ஒருத்தர் 1 அடி இங்க வீடு கட்டிட்டாங்கன்னா சும்மா இருக்குமா? கலவரமே வந்து போகுது. 1 அடி நிலத்துக்கு ஒருவேளை என்னுடைய இருப்பை, என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய பணியை, என்னுடைய பதவியை, என் பணத்தை, என் புகழை ஒருவன் தட்டி பறித்தால் சும்மா விட்டுருவோமா? வாய்ப்பே இல்லை. உயிரே எடுத்துருவோம். ஆனால் அண்ணனுக்கு தேர வேண்டிய அந்த தலைமகன் உரிமையை மகன் தட்டி பறிக்கிறான், தம்பி தட்டி பறிக்கிறான். கோபம். ஏசாவுக்கு அவ்வளவு கோபம். இப்போ உறவு பிளவு. யாக்கோபு உயிருக்காக தப்பி ஓடுகிறான், ஏனெனில் ஏசா அவனை கொலை செய்ய விரட்டுகிறான். இதில் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏசா போய் அப்பாட்ட, எப்பா நான் தான்ப்பா உங்க மகன், மூத்த மகன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ உன் தம்பிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அவன் அழகா கேட்பான், எப்பா வேற ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கப்பா, தயவு செய்து தாங்கப்பா. எவ்வளவு அழுகையோட வருத்தத்தோட ரணமிக்க மனசோட கேட்டிருப்பான். அவர் உடனே ஆசீர்வாதம் அவ்வளோதான் ஐயா, முடிஞ்சு போச்சு, எப்பா ஏதாவது தாங்கப்பா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் தாங்கப்பா, கெஞ்சுவான், கதறுவான். அப்போ எப்படி அந்த மூத்த மகனுக்கு கோபம் வந்திருக்கும்? அவ்வளவு வஞ்சகத்தோட தம்பி வரட்டும் போது தம்பி ஓடி தப்பிச்சு போறான். கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக யாக்கோபு வர்றான், தூரத்தில் வர்றான். வரும்போதே நம்ம வாசிக்கிறோம்,
தொடக்க நூல் அதிகாரம் 33 இறைவசனம் 4. ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டான். யாரு? ஏசா தம்பியை ஓடி சென்று, இவன் தான் ஓடி போறான், ஏசா தான் ஓடி போறான், யாக்கோபு அல்ல. தம்பி அங்கிருந்து வர்றான்னு தெரிஞ்ச உடனே தம்பிட்ட இவன் ஓடி போய் அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிடுகிறான். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர் அப்படின்னு வாசிக்கிறோம். 33 தொடக்க நூல் அதிகாரம் 33 24 வாசிக்கிறோம். எவ்வளோ அற்புதம்! நம்ம அப்போ இதுவரை தன் பகையை, தனக்குள்ள இருந்த காயத்தை, ரணத்தை எல்லாம் மறைத்து விட்டு தன் தம்பியை கட்டி தழுவுறான். அதே போலதான் இயேசுவும். நாம் எவ்வளவுதான் தப்பு செய்தாலும் குற்றம் புரிந்தாலும் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம், பேரன்பின் நிமித்தம் கட்டி தழுவ நமக்காக பிறந்திருக்கிறார், மன்னிக்க நமக்காக பிறந்திருக்கிறார், இரக்கம் காட்ட நமக்காக பிறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நம்மோடு பயணிக்கவும் நமக்கும் கடவுளுக்குமான துண்டித்து போன அந்த உறவை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து கடவுளோடு இணைந்து அன்பில் நட்பில் வாழ நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். இப்போ ஏசா போய் கட்டி தழுவி முத்தம் கொடுத்தோன்னே யாக்கோபு தன் அண்ணனை பார்த்து ஒன்று சொல்லுவான் பாருங்க. 10வது வசனத்தை சொல்லுவான். யாக்கோபு, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானதால் நான் தரும் அன்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது. இப்போ ஏசாவின் முகத்தை பார்க்கும்போது யாக்கோபுக்கு எப்படி தெரியுது? உன் முகத்தை பார்க்கும்போது கடவுளின் முகத்தை பார்ப்பது போல இருக்கிறது. அப்போ எல்லா பகையை, குற்றத்தை, காயங்களை, ரணமான சூழல்களை தூக்கெறிந்து விட்டு என் தம்பி என்று கட்டி தழுவிய ஏசாவின் முகம் எப்படி இருக்கிறது? கடவுளை போல் இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவும் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவும் இப்படித்தான் நம்மை கட்டி தழுவி முத்தமிட தயாராக இருக்கிறார். அதற்காகவே பிறந்திருக்கிறார். ஒருவேளை அந்த அன்பை, தூய அன்பை நாம் புரிந்து கொள்ளாமல் விலகி போதுமெல்லாம் அவருடனிருந்து சரி செய்து, அதான் முக்கியம், சரி செய்து மீண்டுமாக கடவுளோடு நம்மை இணைக்கவே அவர் பிறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் அவர் பங்கெடுக்கவே பிறந்திருக்கிறார். கண்ணீரோடு, கவலையோடு, ஏக்கத்தோடு, கடன் தொல்லைகளோடு, சாத்தானின் சூழ்ச்சியில் பிடிபட்டு கிடக்கும் போதெல்லாம் இயேசுவை தேடும் போது அந்த இயேசு நமக்காகவே பிறந்து அவற்றையெல்லாம் மாற்றி கொடுத்து மகிழ்ச்சியை தரவே வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் அதை அனுபவிக்க வேண்டும். இந்த பிறப்பு விழா நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம் அதுதான். நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? குழந்தை இயேசுவை நாடுவது, நமக்காகவே பிறந்திருக்கிற அந்த இயேசுவை சிக்கன பிடித்துக் கொள்வது, நமக்காகவே பிறந்திருக்கிற அந்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டு எல்லளவு பிரிந்து போகாமல் அவருடைய நம்பிக்கையை பிடித்து கொண்டு பின் செல்வதே மிகச்சிறந்த சவால். அதை நாம் செய்ய தயாராக இருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். சின்ன குழந்தை நடபழகும் போது அப்பாவின் விரல்களை பிடித்து கொண்டு நடக்குமே, அந்த பிடிப்பில் இருக்கிற தைரியம், அந்த பிடிப்பில் இருக்கிற நம்பிக்கை, அந்த பிடிப்பில் இருக்கிற ஆற்றல் அளப்பரியது. அதே போல நாம் அவரின் கரங்களை பிடித்து கொண்டு நடப்போம். ஏனெனில் அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர்.
இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு ஆவியை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அவரது மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளுக்கு நாள் நம்முடைய தேவையின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த வேளையில் குழந்தை இயேசுவினுடைய திருக்கரத்தில் நம்முடைய தேவைகளை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் மக்களுக்கு இறை நம்பிக்கை ஊட்டுபவர்களாகவும் உலகிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பவர்களாகவும் நீர் விரும்பிய உமதரசை இம்மண்ணிலை மலரச் செய்திருப்பவர்களாகவும் காத்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் நிறைவே இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் உம்மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும் ஒவ்வொரு இல்லங்களிலும் உமது அமைதியை, மகிழ்ச்சியை, நிறைவை பெற்றிடவும் பெற்று கொண்டவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு வழங்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் பொறுப்பான பதவிகளில் இருப்போர் அனைவரும் மக்களின் நலனை கருத்திற்கொண்டு மனிதநேயம், அன்பு இவற்றிற்காக உழைக்கின்ற மனப்பக்குவத்தை அளிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, உம் பிறப்பில் மகிழ்வினை கொண்டாடும் இவ்வேளையில் உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு துயருறும் மாந்தர்களையும் உறவுகளை இழந்து பிரிந்து வேதனையுறும் மாந்தர்களை குணப்படுத்தி உம்மிலே என்றும் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்த்திடும் நல் உள்ளத்தை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியானவரே இறைவா, காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற வார்த்தைக்கேற்ப நாங்கள் ஒவ்வொருவரும் என்றும் உம்மை விட்டு அகலாமல் உமது திருவுலத்திற்கு ஏற்ப வாழ்ந்து உம் பேரொளியின் பாதையில் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கப்பட்ட இந்த மன்றாட்டுக்களையும் இன்னும் சொல் வடிவம் பெறாத எல்லா தேவைகளையும் ஒப்படைத்து மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களை, குழந்தைகளை, நாங்கள் செய்கிற தொழிலை, விவசாயத்தை, கால்நடைகளை ஒப்படைத்து மன்றாடுகிறோம். உம்முடைய பிறப்பு எங்களுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக. உம்முடைய பிறப்பு எங்கள் குடும்பத்திற்கு அமைதியை கொண்டு வருவதாக. இந்த பிறப்பு மூலம் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உடனிருந்து எங்களை நல்வழிப்படுத்துவீராக. அன்பு தந்தை இறைவா, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பேரன்பின் நிமித்தம் உம்மை தேடி வருகிறோம். எங்கள் குறைகளை, குற்றங்களை மன்னித்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். தரும்
ஒளிகள் நன்மையின் வழியாய் ஏற்றிடுவாய். ஒளியான உன்னிலானும் உறவோடு என்றும் வாழும் உலகிற்கு ஒளியாக மலரச் செய்வாய். ஒளியான உன்னிலானும் உறவோடு என்றும் வாழும் உலகிற்கு ஒளியாக மலரச் செய்வாய். இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை, இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை. தருவேன் தருவேன் காணிக்கையா, மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையா. தருவேன் தருவேன் காணிக்கையா, மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கெச்சதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவாம், இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் சொல்லாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கண்ண மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனவாகும். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு ஆவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித பெர்க்மான் சரளப்பர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தையிலேயோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு மோட்சராஜன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி வரச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தெல்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவுக்கும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
விண்வேந்தன் மண்ணில் வந்தாரே. மன்னரும் உன்னை கண்டதே. உலகாளும் தெய்வம் மண்மீது மனுவானதே. விண்வேந்தன் மண்ணிலே மனுவாக தோன்றினார். நம் பாவம் தீர்க்கவே மனு கோலம் தாங்கினார். விண்வேந்தன் மண்ணிலே மனுவாக தோன்றினார். நம் பாவம் தீர்க்கவே மனு கோலம் தாங்கினார். விண்ணக மண்ணிலே மனுவோடு கொண்டது. மன்னக விண்ணிலே முகமாய் கொண்டது. விண்ணக மண்ணிலே மனுவோடு கொண்டது. மன்னக விண்ணிலே முகமாய் கொண்டது. பண்பாடிடுவோம் கொண்டாடிடுவோம் நம் பாலகன் இயேசுவை வரவேற்றிடுவோம். விண்வேந்தன் மண்ணிலே மனுவாக தோன்றினார். நம் பாவம் தீர்க்கவே மனு கோலம் தாங்கினார். பாவத போ
மனு கோலம் தாங்கினார். வாக்கு மனிதரானார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். நன்றி கூறி மன்றாடுவோமா. இதய அமைதியே இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். உறவின் பலி தொடர்கின்றது.